குட்டி பிரியாணி ஸ்டோரின் வணக்கங்கள். சேகரண்ணா, இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பிரியாணி வேட்டைக்கு வந்தோம். சூப்பரா பிரியாணி வேட்டையாடணும், சமைச்சிட்டோம், முடிச்சிட்டோம். அப்புறம் இன்னைக்கு அந்த கிரிவலமா நம்ம வந்த நேரம், அதுவும் நம்ம உள்ள போயிட்டு, ஆனா நம்ம 15 கிலோமீட்டர் சுத்த முடியாது சரியாண்ணா. அதனால கோயில் மட்டும் நீ கேட்ட, நான் வந்த குட்டி கோயில போய் பாத்துட்டு போலான்னு சொல்லி, ஓகே கோயிலையும் போய் பாத்துட்டேன். சந்தோஷமா வாசல்ல நின்னு கையெடுத்து கும்பிட்டு அப்படி வந்த. சரி, ஏன் சுத்தி வரல? ஏன் சுத்தி வரல? நாம செஞ்சு பிரியாணி வேலையில கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. டயர்ட் ஆயிடுச்சு, அதனால அங்க சுத்தி வர முடியும். சுத்தி வயசாயிடுச்சு. சோ ஏத்துக்கண்ணா. சரி ஓகேவாண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம வளர்ந்த ஒரு மாஸ்டர்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ். அண்ணா, என்னோட அனுபவத்துல நான் ஒரு பரோட்டா கடை வச்சிருந்தேன். அதாவது ஹோட்டல் கடை வச்சிருந்தேன். அதுல ஒரு பரோட்டா ஒரு ஐட்டம் வச்சிருந்தேன். அப்போ வைக்கும் போது இந்த சால்னா வைப்பாங்கல்ல, என்னதான் பரோட்டாவை நல்லா சாஃப்டா செஞ்சாலும் அதுல சால்னா ஊத்தி சாப்பிடுறது தானே சுவையே. ஆமாண்ணே. நான் என்ன பண்ணேன், இது சில கடைக்கு போனா நல்லா இருக்கு, நம்ம எப்பறான்னு சொல்லி தேட அப்புறம் ஒரு மாஸ்டர் தேங்காவும் பொட்டுக்கல்ல பச்சை மிளகா அரைச்சு சேர்த்துக்குங்க நாங்க. அப்புறம் சில மாஸ்டர் வேர்க்கடையில அரைச்சு சேர்த்துக்குங்க. அப்புறம் சில மாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா கசகசா முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்க. அது ஒரு டேஸ்ட். அதாவது ஆக்சுவலி ஒரு கிரேவி, ஒரு சிக்கன் கிரேவி சால்னாலே முந்திரி கசகசா சேர்த்தாலே டேஸ்ட் தான். ஆனா இதையும் தாண்டி ஒரு சுவை இருக்குன்னு. ஏன்னா சில கடையிலாம் நம்ம போயிட்டு சால்னா சாப்பிடுவோம், அப்படியே சும்மா சாப்பிடுற மாதிரியே இருக்கும். உங்க ஊர்ல அது கடை இருக்கா? எங்க ஊர்லயும் பரோட்டா கடை இருக்குது. பரோட்டா பாத்தீங்கன்னா தண்ணி மாரி, சால்னா பாத்தீங்கன்னா தண்ணி மாரி இருக்கும். ஆனா சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா புண்ணாக்கு போடுறாங்க. புண்ணாக்கு தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நான் என்ன புண்ணாக்குன்னு சொல்லுனேன்? தேங்காய் புண்ணாக்கு போடுறாங்க. சரிண்ணே, தேங்காய் புண்ணாக்கு அது சுவையை அந்த அளவுக்கு டேஸ்ட். நான் சொல்ற மாதிரி சின்ன நினைக்காத. எங்க பண்ருட்டியில பாண்டியன் பரோட்டா ஹோட்டல்ல ஸ்பெஷல். ஆமா, அது மட்டும் இல்ல, பண்ருட்டிக்கு போனாலே பாண்டிய கடை பரோட்டா சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு. நல்லாதான் இருக்கு. என்ன தெரியுமா, நீ சொல்ற மாதிரி அந்த கடையோட அந்த ஸ்பெஷலே தேங்காய் புண்ணாக்கு தான் நிறைய ஹோட்டல்ல யூஸ் பண்றாங்க. அந்த சால்னா நல்லா தான் இருக்கு. கேரளாவுல இருந்து நேரா வாங்கிட்டு வருவாங்களாம். அப்புறம் நான் அதை தேடி பிடிச்சி அடிச்சு வாங்கி அந்த தேங்காய் புண்ணாக்க தேடி கண்டுபிடிச்சு தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் அது எப்பவும் போல அரைச்சி கிரேவில செஞ்சேன். சுவை வரலனே. அப்ப அதே தாண்டி ஏதோ இருக்குன்னு சொல்லி தேடிட்டே தானே இருக்கேன். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அவங்களோட சால்னா சூப்பரா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரோட அனுபவத்துல கேட்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் அதே தானே சொல்றாங்க. அதே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டகிராம ஏலக்காய் மஞ்சத்தூள் மசாலா இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா கேட்டா அவங்களுக்கும் என்ன சொல்லும் தெரியல. அப்பதானே கடலூர்ல முனியாண்டி விலாஸ்னு ஒரு ஹோட்டல்ல சூப்பரா இருக்கும் சால்னா. அங்க கிரேவி மட்டுமே தனியா காசுக்கு கொடுத்து வாங்குவாங்க. நான் ஒரு நாள் போய் சாப்பிடும் போது நான் கரண்டி உள்ள அந்த சால்னாவை முள்ளும் போது உள்ள நிறைய ஈரல், கழுத்து, ரெக்க, கல்லீரல் நிறைய இருக்குன்னு. அது நான் போன டைம் ஒரு 3 மணிக்கு மேல அந்த அண்ணன் கிட்ட, அண்ணன் நிறைய இருக்கு போட்டு சாப்பிடலாமா கேட்டவனே, தம்பி போட்டு சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. ஆனா அப்போ ஒரு விஷயத்த உணர்ந்தானே, இது ஏன் நிறைய இருக்குன்னு பார்க்கும்போது அங்கதானே அந்த மாஸ்டர் கேட்கும் போது சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, தம்பி இந்த கடையில ஒரு நாளைக்கு 150 கிலோ சிக்கன் ஓடும். அப்போ 150 கிலோ சிக்கன் கோழி நான் வாங்கி தேவையான கறி, அந்த போன்லெஸ்ஸோ லாலிபாப்போ லெக் பீஸோ தந்தூரிக்கோ கிரில்டுக்கோ எடுத்தது போக எடுத்துக்கின்னு அந்த உதிரி பாகன்னு சொல்றேன், அந்த கழுத்து ரெக்க ஈரல் இது அதிகமா சால்னாவுல சேர்ப்போம். ஆனா 8 வருஷம் கோழி கடை வச்சிருந்தவன, என்னோட முதல் பிசினஸே, என்னோட முதல் வியாபாரமே, என்னோட முதல் அனுபவமே கோழி கடை தானே. சும்மா கறியை வெட்டுவன. இந்த விஷயத்துல அப்ப நான் தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா, ஒரு கோழிக்கறியில
கழுத்துலயும் ரக்கையில தானே அதிக சுவையே இருக்கும் இருக்கு. ஏன்னா அதுலதான் அதோட ஃபேக்ட் எசன்ஸ் கொழுப்பு பகுதி அதிகமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கினேன். அப்போ ஒரு சால்னாவுல எந்த அளவுக்கு கழுத்து கறி, ரக்க கறி, ஈரல் கல்லில சேர்த்து கொதிக்க வச்சு குடுக்கறோம் நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப ரெஸ்டாரண்ட்ல நாங்க அள்ளும் போது இல்லையே, அப்போ அதை அள்ளி வடிகட்டிட்டு தான் உங்க பந்திக்கே அனுப்புவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை தவறா சொல்லல. இல்ல சுவையின் முதல் காரணம் என்ன? கறி. அப்போ நம்ம என்னதான் நல்ல எண்ணெய் ஊத்தி பட்டகிராம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, வெங்காயம் போட்டு, இஞ்சி பூண்டு சாந்து, தக்காளி போட்டு, பொட்டுக்கடலை, தேங்காய், புண்ணாக்கு, வேர்க்கடலை அரைச்சி ஊத்தினாலும் பெருமையா சொல்லுவேன், முந்திரி கறியோட எசன்ஸ் அதுல இறங்குனாதான் சுவை. ஏன் தெரியுமாண்ணே, என்னோட கிராமத்து வளர்ந்து ஒரு மாசம் சொல்றேன், சின்ன சின்ன கடையை போட்டு அந்த மாதிரி கறி அதிகமா வாங்கி போட முடியாது இல்லையா, அந்த கோழிகால் போடுவாங்க, கோழி தலை போடுவாங்க. உண்மை எல்லாமே அடிப்படையில இருந்து வந்தவங்க தானே. இன்னைக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாலும் அவங்களும் இந்த அடிப்படையில என்ன ஒரு செய்முறை, என்ன ஒரு பிசிக்கலான வேலை இருக்குன்னு பார்த்து வந்தவங்க தான். மேக்ஸிமம் இப்பெல்லாம் வந்து ஹோட்டல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்ல எப்படி டேஸ்ட் கொடுக்கலாம் இப்படிதான் பிளான் பண்றாங்க எல்லாருமே. அதே தானே. என்னன்னா நல்ல கறிய கொஞ்சம் கூடுதலா சேர்த்தா அந்த சால்னாவும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்போ சுவைனா என்ன? சுவை கறியில இருந்து தானே வருது. அப்போ பிரியாணிலயும் சரிதான், ஒரு சமையல் வேலையும் சரிதான், நல்ல அரிசியை தேர்ந்தெடுத்து அந்த கறிக்கு அந்த அரிசிக்கு சமமா கறியை சேர்த்தா ஒரு சால்னாவுல நீங்க ஒரு 10 கிலோ பரோட்டா மாவுக்கு சால்னா வைக்கிறீங்கன்னா குறைஞ்சது 3 to 5 கிலோ கறி சேர்க்கணும். அந்த கறியே அந்த கழுத்து, ரக்க, ஈரல், கல்லீரல், ஒரு கொழுப்பு பகுதி அதை சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுவை கிடைக்கும். நான் முதலில் சுவையை உணர்ந்த தருணம் பரோட்டா சால்னாவில் தான். அப்பயும் பரோட்டா கடையில ஃபெயிலர் ஆன. ஏன்னா அந்த மாஸ்டர் சரியில்லைன்னு சொன்னேன். மாஸ்டர் சரியானவர் தான், நான் தான் சரியில்லை. ஏன்னா அந்த பரோட்டா அனுபவம் தெரியாம கடை வச்சேன், அதுதானே தவறு. அதனால இது என்ன சொல்ல வரேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, எங்களுடைய இனிமே கண்டென்ட் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்காக, நான் உணர்ந்த அனுபவங்களையும் கஷ்டங்களையும் என் வளர்ந்த ஒரு மாஸ்டர்களுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். விளக்கங்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன புரியுதோ அதை எடுத்துக்கங்க, புரியாத ஷேர் பண்ணி விட்டுருங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. விட்டுறாதீங்க. ஏன்னா வளர்ந்த ஒரு மாஸ்டர் என் ஃபாலோவர்ஸ் உண்மையா உங்களுக்காக இனிமே தொடர்ந்து நாங்க யூடியூப் சேனல்ல வீடியோ போட போறோம். தொடர்ந்து வரப்போது என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் என்ன வீடியோ வேணுமோ கேளுங்க. அதாவது இப்ப வந்து நாங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு வந்து நாங்க தரமா குவாலிட்டியா கொடுக்கறதுனால திருவண்ணாமலைக்கு வந்து எங்களை சமைக்க கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கூட்டம் மாரி வந்து தரமா சமைச்சு கொடுத்துட்டோம். அந்த மாதிரி உங்க ஏரியாவில் ஏதாவது நிகழ்ச்சிகள்லாம் இருந்துச்சுனாக்கா ஒயிட் ரைஸு, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், இந்த ஐட்டங்களும் உண்டு. பிரியாணி ஐட்டங்களும் உண்டு. உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சின்ன விசேஷமாக இருந்தாலும் சரி, பெரிய விசேஷமாக இருந்தாலும் சரி, எந்த மூலையிலேருந்து எங்களை கூட்டாலும் நாங்கள் கரெக்டாக வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஆனால் சுவையா, அற்புதமா, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. அது இல்லாம நீங்க எங்கிருந்து தமிழ்நாடு முழுவதும் செய்யறோம். நீங்க எங்கிருந்து கூட்டாலும் இந்த குட்டி பிரியாணி ஷோர் வருவோம், சமைக்கிறோம், உங்க கூட உண்மையா இருக்கிறோம். உங்க வீட்டு நிகழ்ச்சியை எங்க வீட்டு நிகழ்ச்சியா நாங்க எடுத்து செய்வோம். உண்மையா நான் ஆரம்ப காலகட்டத்தெல்லாம் எனக்கு வேலை கொடுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு கேட்க மாட்டேன். யூடியூப் சேனல்லே சொல்றாங்க, நீங்க வளர வேண்டிய சேனலு, நீங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேலை கேட்க மாட்டீங்க. அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை என் வீடியோ நீங்க பார்த்துட்டு போற இந்த நல்ல உள்ளங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி ஷேரை தள்ளி விடுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம இனிமே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா. சேகரண்ணா, இப்போ நம்ம திருவண்ணாமலை வேலூர் போர் ரோடு கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல அறிவியல் பூங்கா ஆனா சூப்பரா வச்சிருக்காங்க. நல்ல லொகேஷன், நல்லா இருக்கு. இந்த இடத்தை பார்த்த உடனே வந்த உடனே வீடியோ போடணும்னு தோணுச்சு. நம்ம இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு பூங்கா தானே சாயந்தர டைம்ல உட்காந்து விளையாட முடியல. இந்த மாதிரி இடத்துல சமைச்சோம்னாக்கா வேற லெவல்ல இருக்கும். ஆனா சமைக்க விட மாட்டாங்க. முயற்சி பண்றோம் நாங்க.